ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் டிஎன்பிசி சொன்னபடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற வேகன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அகாடமிஸ்லாம் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து காசு மட்டும்தான். அதுதான் வந்து அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு அவங்க வந்து பிஸ்னஸாக ஆக்கணும்னு நினைப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து ஆக்குவாங்க. ஸோ மாணவர்களை பற்றி அவங்க வந்து கவலை கூட பட மாட்டாங்க. எல்லா அகாடமியும் நான் சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில அகாடமிஸ்லாம் இருக்காங்க, பெருசாக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து மாணவர்களுக்கு ஒன்று வேணும்னா ஸோ அது ரிலேட்டடாக வந்து எதுவுமே பண்ண மாட்டானுங்க. நல்லா வந்து மோட்டிவேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா வாய்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அவங்கள வந்து எதிர்பார்க்க வேண்டாம். நம்மளே வந்து வாய்ஸ் வந்து நல்லா ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? எல்லாருமே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணால் தான் வந்து கிடைக்கும். நம்மள்கிட்ட இருக்கிற வந்து ஒரே ஒரு ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எலெக்ஷன் தான். இந்த எலெக்ஷன் வச்சு தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ஸோ இது பண்ணுவாங்க, வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனலை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க வந்து வேறு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எலெக்ஷன் இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து ஸோ அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது கேட்டால் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்க வேண்டிய அகாடமிஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இது வரைக்கும் அவங்க கேட்டது கிடையாது. இனிமேல் அவங்க கேட்பாங்களான்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. ஸோ மாணவர்கள் நம்ம தான் வந்து கேட்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் வந்து இது வந்து பாசிபிள் ஆகும். கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த அளவுக்கு லோ வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to ஒரு 5000 வேகன்சி வந்து ஆட் பண்ணாலுமே கூட நமக்கு எவ்வளோ வரும், ஒரு 8000 வேகன்சி தான் வரும். சரிங்களா? ஒரு இப்போ இருக்கிற காம்படிஷன் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10K வந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் வேகன்சி வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. உட்காந்து படிச்சுட்டே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 years 3 yearsலாம் படிக்கிறாங்க, அதுக்கு மேலேயும் கூட படிக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 attempt 3 attempt எழுதிட்டு சரி டிஎன்பிசி சைடே நமக்கு வேணாம், நம்ம வந்து அடுத்த பர்சனல் லைஃப் மூவ் பண்ணி போகலாம், இதை நம்பி இருந்தால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே போகுது, ஃபேமிலி சைடும் வந்து அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து மாணவர்கள் வந்து யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் டிஎன்பிசி வந்து அதை பற்றி யோசித்து பார்க்க மாட்டிருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருக்க ஒரு ஒரு பையனாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து ஃபேமிலி சைடும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ படிக்கிற விஷயத்தையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து நல்லா படிப்போம். ஸோ நீங்கள் வந்து நல்லா படிங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிஎஸ் குரூப் டெலகிராம் சேனல்லே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பாருங்கள். உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே வந்து டெலகிராம் ஃபைல்ஸில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெஸ்ட் சீரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காம்படிஷன் வேகன்சி பார்க்காதீங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிறதுல வந்து இந்த 4000 வேகன்சி கொடுத்துருக்கிறதே வந்து ரொம்ப ஷாக்கிங் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு படித்து தான் அவனை வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.